வணக்கம், ஆய்போவான் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். அட்வொகாட்டா குரலினுடைய கதை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். உங்களுக்கே தெரியும், அட்வொகாட்டா மூலமா நாங்கள் பொருளாதார சீர்திருத்தங்களை அ பொருளாதார சீர்திருத்தங்களை செய்கிறது மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் அட்வொகாட்டாவினுடைய முக்கிய பணியாக இருக்குது. அந்த வகையில் இந்த கதை நிகழ்ச்சியில் நாங்கள் செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னுக்கே இருக்கக்கூடிய ஆனால் நம்ம பெருசாக அவதானிக்காத சின்ன சின்ன கதைகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அது மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அதனால் நாட்டினுடைய எதிர்காலம் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுதுங்கிறத உங்களுக்கு கொண்டு வர்றது தான் இந்த கதையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் நாங்கள் ஒரு இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை தான், சின்ன முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்களுடைய ஸ்டூடியோவுக்கு வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க ஏடிஐசி அடிக், அதாவது ஆல்கஹால் அண்ட் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து நிதர்ஷனா செல்லதுரை. வணக்கம் நிதர்ஷனா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸோ அடிக், அதாவது ஆல்கஹால் அண்ட் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர் பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை வந்து நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம். அடிக் மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கடந்த 30 வருடங்களாக இலங்கையில் அனைத்து மாவட்டங்களிலேயுமே இந்த போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக தொழிற்பட்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு வள நிலையமாகும். நாங்கள் பல்வேறு மட்டங்களில் எங்களுடைய தொழிற்பாடுகளை மேற்கொண்டு போகிறோம். முதலாவதாக எங்களது செயற்பாடுகள் கிராம மட்டங்களில் அல்லது பாடசாலை மட்டங்களில் என்ற ஒரு கிராம மட்டத்திலான ஒரு செயற்பாடு எங்களுடைய பிரதானமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அதே போல் நாங்கள் பல்வேறு ஆய்வுகளையும் கூட நாங்கள் வருடாந்தம் நாங்கள் வெளியிடுவோம், எந்த மாதிரியான நிலைமை எங்களது நாட்டில் காணப்படுகின்றது அப்படின்றது தொடர்பானது. அதே போல் எங்களுடைய ஒரு பெரிய இளைஞர் படை ஒன்று இருக்குது எல்லா மாவட்டங்களிலையுமே. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாகவும் கூட இருக்கின்றது. அதே போல் நாங்கள் சில கொள்கைகளை வகுப்பதற்காகவும் எங்களுடைய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது மாதிரி பல கட்டங்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எல்லா மாவட்டங்களிலையும் 2 மொழிகளிலையுமே செய்து கொண்டு போகிறோம். இதையும் தாண்டி நாங்கள் அப்பப்போ வருகின்ற சில பிரச்சனைகளை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக சில மேம்பாட்டு செயற்திட்டங்களையும் கூட நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். மக்கள் மத்தியில் சரியான விஷயங்கள், சரியான தகவல்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில ஊடகங்களினூடாகவும் சில மேம்பாட்டு திட்டங்களினூடாகவும் நாங்கள் சில செயற்பாடுகளை செய்து கொண்டு போகிறோம். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்வொகாட்டா மாதிரியே இன்னொரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி நாட்டண்ட எதிர்காலத்தை வளப்படுத்துறதுக்காக இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை இனி வரக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அது மூலமாக நாட்டுண்ட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 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 தொண்டு மாதிரி, ஒரு சேவை மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் அடிக்குக்கு சேர்ந்தது எப்போ? உங்களுடைய அந்த அடிக்கில் உங்களுடைய அந்த பயணம் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஆரம்பித்தது? அடிக் அப்படின்றது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. நாங்கள் எல்லாருமே ஒரு அங்கே தொழிற்படுற வேலை செய்கிற நிறைய பேர் வந்து தங்களுடைய பாடசாலை காலத்தை முடித்த பிறகு தான் சேருவோம். அதற்கு பிறகு தான் எங்களுடைய உயர்கல்வி கூட தொடர்ந்துருக்கு. ஆகவே இதை நானும் கூட என்னுடைய பாடசாலை காலம் முடிந்த பிறகு தான் நான் இங்கே என்னுடைய அந்த பயணத்தை ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு தான் எங்களுடைய உயர்கல்வியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு போகிறோம். நான் ஆரம்பத்தில் என்னுடைய முதலாவது வேலைன்றது நல்லாவே நினைவு இருக்குது. ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை தான் நான் எழுதினேன். அந்த கட்டுரையின் தலைப்பு மாறி வரும் மலையகம் அப்படின்றதான் என்னுடைய தலைப்பாக இருந்தது. நாங்கள் நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்களை தான் பேசுவோம், இன்னும் பிரச்சனைன்னு. அப்போ எனக்கு ஒரு வந்தது, ஜஸ்ட் என்னுடைய உயர்தரத்துக்கு பிறகு இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் பார்க்கணும். இந்த மதுசார பிரச்சனை இருக்குது, ஆனால் அது ஒரு பாசிட்டிவான வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு ஹெட்டிங்கை சூஸ் பண்ணேன். ஒரு மலையகத்தை ஃபோக்கஸ் பண்ணி எழுதின ஒரு ஆர்டிக்கல், மாறி வரும் மலையகம். அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது மலையகம், இந்த மதுசார பிரச்சனையிலேருந்து மீண்டு கொண்டு வருது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போது நிறையவே மாற்றங்கள் இருக்குது. அதை மையமாக வைத்து தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எழுதினேன். அதை நான் இன்னும் கூட சேகரித்து வச்சுருக்கிறேன். அது கடந்த 12 வருடத்துக்கு முதல்ல பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கல். அது இன்னமும் கூட என்னுடைய அந்த பெட்டகத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கு பிறகு
எனக்கு வந்து நிறைய கட்டுரை எழுதுறதுக்கான ஆர்வம் அதிகம். நான் வந்து கட்டுரைகளை தான் என்னுடைய முதல் படியாக நான் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணினது. அதுக்கு பிறகு தான் என்னுடைய உயர்கல்வி அதுகளை தொடர்ந்து முடித்த பிறகு இந்த மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்திலேயே என்னுடைய பயணம் ஒரு வெற்றி பயணமாகவே காணப்பட்டது. அதில் ஒரு தொண்டராக தொடங்கின நான் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி அதிகாரியாக வந்து நிற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். எதாச்சும் நான் கேட்குறப்பவே அதுவும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம டாபிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடிக்கில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பிரதானமான வேலை வந்து மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸோ இல்லைன்னா சட்டத்திட்டங்கள் மூலமாக வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வு மாதிரியான ஒரு விஷயங்களையும் செய்கிறீங்க இல்லையா? ஸோ அது தொடர்பாக தான் என்னுடைய முதலாவது கேள்வியும் இருக்க போகுது. இப்போ மதுசாரம் மற்றும் புகைத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுக்கிறப்போ அது ரொம்ப கொஞ்சமே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சீரியஸான விஷயமும் கூட. அந்த மதுசாரம் மற்றும் புகைத்தலுக்காக இலங்கையில் எவ்வளவு செலவுகள் வந்து அந்த விஷயம் சார்பாக எவ்வளவு செலவுகள் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது சின்ன விஷயம், கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை தாண்டி இது அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு குறிப்பாக ஒரு குடும்பத்தில் தொடங்கி நாடு வரைக்கும் ஒரு பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவனை. நாங்கள் இப்போது இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாள் முடியும் பொழுதும் சாராயத்துக்காக 51 கோடி எங்களது மக்கள் வந்து செலவழிக்கிறாங்க சாராயத்துக்காக. ஒரு வருஷத்துக்காக, ஒரு நாளைக்கு. இன்றைக்கு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம்னால இன்றைக்கு முடியும் பொழுது 51 கோடி ரூபாய் சாராயத்துக்காக மட்டும் எங்களது மக்கள் வந்து செலவழித்து முடிப்பாங்க. அதே போல் பியர் பாவனைக்காக 18 கோடி செலவழிக்கிறாங்க. புகைத்தல் பாவனைக்காக சிகரெட் வாங்குறதுக்காக 52 கோடி ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாங்க. ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு பாரிய அளவான பணத்தொகை வந்து அது எங்களோட கிராமத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் தொழிற்படுறவங்களாக இருக்கலாம். இது போல எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு நாளைக்கு இந்த அளவான பாரிய அளவான ஒரு தொகையை வந்து செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த செலவழிக்கிற தொகை இப்போது எங்களாலும் கூட நாங்களும் சில நேரத்தில் யோசிப்போம், ரைட், ஓகே, இவங்க செலவழிச்சா தானே கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் வருது, அது டேக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய பேர் மத்தியில் இருக்கும். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். குறிப்பாக இந்த சிகரெட்டுக்காக நான் ஆரம்பத்தில் கூறினேன் ஒரு நாளைக்கு 52 கோடி செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த 52 கோடி எங்களோட நாட்டுக்குள்ளே சுற்றி இருக்காது. இந்த நிறுவனத்தின் பங்குகள் 80% அதிகமான பங்குகள் வல்லரசு நாடுகளான பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமானது. ஆகவே இந்த 52 கோடியில் 80% அதிகமான ஒரு பணத்தை வந்து நாங்கள் டொலராக மாற்றி வெளிநாட்டுக்கு கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் வல்லரசு நாடுகளை மேலும் வல்லரசுகளாக ஆக்குவதற்காக தினமும் நாங்கள் இந்தளவான ஒரு பணத்தொகையை வந்து செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அது சிவாஜி படத்தில் கூட சொல்லுவார், பணக்காரங்க இன்னும் பணக்கார ஆகிக்கிட்டே இருக்காங்க, ஏழை மக்கள் இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கன்செப்டுக்கு இதுவும் ஒரு காரணமாக வந்து கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக இதில் நாங்கள் ஒரு நாடு அப்படின்ற பார்க்கும்பொழுது எங்களுக்கு பெரிய ஒரு நட்டம் ஏற்படுது. நாங்கள் தொடர்ந்து பேச முயற்சி. ஆனால் நாங்கள் ஒரு குடும்பம் என்று எடுக்கும்போது, ஒரு கிராமம் என்று எடுக்கும்போது நாங்கள் அதிகமான கிராமங்களுக்கு சென்று வேலை செய்கிறது வழக்கம். அங்கே போயிட்டு சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத பல இன்னல்களுக்கு வந்து அவங்க ஆளாயிருக்கிறாங்க. ஆனாலும் கூட நாங்கள் கடந்த மாதம் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு கணக்கிட்டு பார்த்தோம். ஒரு 350 குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாதத்திற்கு சுமார் 25 லட்சம் மதுசாரத்துக்காக செலவழிக்கிறாங்க. 350 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து இந்த சாராயத்துக்காக மதுசாரத்துக்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் அதிகளவான பிரச்சனைகளும் கூட காணப்படுது. ஆகவே இதை வந்து அனலைஸ் பண்ண முடியாத அல்லது இதை பார்க்க முடியாமல் நாங்கள் எவ்வளவு செலவழிக்கிறோம்ன்றது தெரியும், எவ்வளவு செலவழிக்கிறோம்ன்றது யாருமே கணக்கு போட்டு பார்க்குறது கிடையாது. அப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது தனிநபராக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் இது ஒரு நட்டமான பாவனை, நட்டமான வியாபாரம். ஸோ அது ஏன் செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோன்னே தெரியல. பட் எங்கேருந்தோ செலவு வந்து போய்கொண்டே இருக்குது. ஸோ அந்த செலவு அப்படிங்கிறப்போ அது நாட்டுண்ட செலவுக்கும் தொடர்பு பட்டு இருக்கிறதுனால என்னுடைய அடுத்த கேள்வியும் வந்து அதோடு தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட 62 லட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து செலவழிக்கிறாங்க சிகரெட்டுக்காக, 52 கோடி செலவழிக்கிறாங்க.
ஸோ அந்த இடத்துல சிகரெட்டுக்காகவும் மற்றும் அந்த மதுபாவனைக்காகவும் நான் இலங்கையோட அரசாங்கம் அந்த விதிச்சிருக்கக்கூடிய அந்த டேக்ஸை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேக்ஸ்ன்னு வரும் பொழுது இப்போது கடந்த வருடத்தில் மதுசாரத்துக்காக 20% வரி வந்து அதிகரிக்கப்பட்டது. அதே போல் இந்த வருடம் ஜனவரி மாதம் 14% வரி அதிகரிக்கப்பட்டது. இந்த கடந்த வருடம் 20% வரி அதிகரிப்புக்கு பின்னர் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய அரசாங்கத்திற்கு 11% வரி மதுசார நிறுவனங்களிடமிருந்து கிடைக்குது, மதுசார உற்பத்திகளிலிருந்து கிடைக்குது. அதே போல் 7% வரி சிகரெட் உற்பத்திகளிலிருந்து கிடைக்குது. மிகுதி எல்லாமே ஏனைய வருமானங்கள், அது பயிர்ச்செய்கை, வெளிநாட்டு நிதியங்கள், அதுகள் மாதிரிதான வருமானங்கள் தான் மற்ற எல்லாமே. ஆகவே இந்த 11-7 மாத்திரம்தான் இந்த சிகரெட்டும் மதுசார மீதான வரி வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து சேருது. எங்களுக்கு தோணும், ரைட், ஓகே, இந்த அளவு சரி வரி வருதே, அல்லது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாக்கள் சொல்கிற ஒரு கருத்து தான், நாங்கள்லாம் குடிக்காட்டி கவர்மெண்ட் ஆக்களுக்கு எங்கேருந்து சேலரி கொடுப்பாங்க, எப்படி சேலரி வாங்குவாங்க அப்படின்றது, கவர்மெண்ட்டே நாங்கள் தான் ரன் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. இது முற்றும் அவங்க குடிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, குடிக்காத சில பேரும் கூட இது உண்மைன்ற மாதிரி கதைப்பாங்க. ஆனால் இது முற்றுமுழுதான தவறான கருத்து. நான் ஆரம்பத்திலே சொன்னது 11% மட்டும்தான் மதுசாரத்திலிருந்து கிடைக்கிது, 7% மட்டும்தான் சிகரெட்டிலிருந்து கிடைக்கிது. இதுவும் இந்த வரி அதிகரிப்புக்கு பின்னரான விகிதாசாரம். இதில் ஒரு விஷயம் நாங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த கணக்குகளின்படி இந்த மதுசாரம் மற்றும் சிகரெட் நிறுவனங்களிலிருந்து கிடைத்த வரி வருமானம் 167 பில்லியன்களாக இருந்தது. ஆனால் இதனால் ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்கள் வந்து கிட்டத்தட்ட 237 பில்லியன்களாக இருந்தது. ஆகவே 167க்கு 237 அப்படின்றது வந்து நஷ்டமாக இருக்குது. அப்போ இங்கிட்டு வாரதை விட அங்கிட்டு போகிற நஷ்டம் அதிகம். ஆகவே யாராவது இனிமேல் குடிக்கிறாக்களோ அல்லது வேறாக்களோ நாங்கள் தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறோம்னு சொன்னால் அவங்க ரன் பண்ணலை, அடுத்த பக்கம் இழுத்து தான் விடுறாங்க, செலவினத்தை தான் கூட்டி விடுறாங்க. அந்த வரியினால் எந்த விதமான பயனுமே கிடையாது. ஓகே, ஸோ என்னோட அடுத்த கேள்வி அதாக தான் இருக்க போகுது. இப்போ வரி அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே அந்த புகைத்தலுக்காக, சிகரெட்டுக்காக, மதுசாரங்களுக்காக அவங்க டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணாலுமே அதோட அடுத்ததாக அதை பாவிக்கிறதுனால வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து செலவிட்டு ஒதுக்கி இருக்கணும். கண்டிப்பாக ஒதுக்கி இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு செலவுகளும் வந்து போய் கொண்டிருக்க போகுது. ஸோ அதுக்கான அந்த ஒப்பீடு இப்போ அங்கே இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போகுதுங்கிறப்போ அந்த அந்த ஒப்பீடு வாரதை விட அது செலவு அதிகமாக இருக்குதா இல்லையாங்கிறத மாதிரி தான் நான் கேட்கவும் இருந்தேன். பட் நீங்கள் அதை நிச்சயமாக அது வந்து இப்போ நாங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம். ஒரு 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 நாங்கள் நாடை தான் யோசிக்கிறோம். நாங்கள் சில நேரத்தில் குடும்பத்திலிருந்தே யோசிக்கலாம். இவ்வளவு அதனால் என்ன ஒரு லாபமே கிடையாது. ஒரு குடும்பத்தை எடுத்தால் லாபம் 0, நஷ்டம் தான் அவ்வளவுமே. அதனால் வர பொருளாதார சிக்கல், வெவ்வேறு சுகாதார பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வன்முறைகள், அதே போல் அந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பொதுவாக இந்த மதுசாரத்தினாலும் இந்த போதைப்பொருள் புகைத்தல் பாவனைகளால் தான் ஏற்படுது. ரூட் கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமாக காணப்படுது. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு ரூட் கோஸாக தான் காணப்படுது. ஸோ இப்போ மலையகங்கள் அந்த பிரதேசங்களில் எடுத்தால் கூட சில பேருக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடாவோ இல்லைனா வந்து அவங்க அந்த வீட்டுக்கு அந்த நிலத்துக்கு வந்து தங்களுக்குன்னு ஒரு நிலமோ வீடோ இல்லாட்டியும் கூட அவங்க மதுசார பாவனைகளுக்கோ இல்லைனா வந்து புகைத்தல் பாவனைகளுக்கோ தங்களோட காசையும் தங்களோட வருமானத்தையும் வந்து செலவிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதிகமாக மலையகங்கள், அதே போல் தோட்டப்புறங்கள், அதே போல் கிராமப்புறங்களில் அதிகமான செலவுகள் வந்து இந்த மதுசார பாவனைக்காக செலவிடப்படுகிறது. இதற்கு பிரதான காரணம் அது போன்ற கிராமப்புறங்கள், தோட்டப்புறங்களில் அதிகமான மூட நம்பிக்கைகள் இருக்குது. சாராயம் குடித்தா ரைட், ஓகே, கொஞ்சம் களைப்பு இருக்கும், சாராயம் குடித்தா குளிர் தீரும், சாராயம் குடித்தா ஒரு பண்டிகையோ அல்லது வேறு ஏதாவது விசேட தினங்களோ ஒரு திருமணமோ அது ஏதாவது வந்தால் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக கொஞ்சம் சாராயம் குடிக்கணும் என்று அதிகமான மூட நம்பிக்கைகள் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஊடகமும் சில நேரத்தில் ஒரு காரணம் தான், திரைப்படங்களும் பெரிய ஒரு காரணம் தான். அப்போ இது போல் சில வழிகளில் அந்த மூட நம்பிக்கைகளை திணிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில நேரத்தில் இளைஞர்கள் மத்தியிலையும் கூட சில இளைஞர்கள் வந்து குடிக்கிற ஒரு குழுவோட குடிக்காத ஒரு இளைஞர் இருக்க முடியாது. ஏன் அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய இதுகள் அந்த ஒரு இளைஞனுக்கு வந்து அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் விதைச்சிருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் பவர்ஃபுல்.
ஆகவே இந்த மூட நம்பிக்கைகளை தளர்த்துவதற்காகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை செய்துட்டு வரோம். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எப்படி நாங்கள் அந்த பக்கம் இருக்கிற ஆர்கியூமெண்ட் மாதிரி நாங்கள் எப்படி ஆர்கியூமெண்ட் கொண்டு வர்றது. இப்போ குடிக்கிறார்கள் தான் நிறைய ஜோக் சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க, இருக்க விட மாட்டாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஒரு குடிக்காத பொடின்றது அந்த பொடின்னு இருக்க விட மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய முயற்சி என்னன்னு சொன்னால், குடிக்காதவங்க வந்து குடிக்கிறவங்களும் இருக்க விடக்கூடாது. என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற குரூப் வந்து எதுக்கு அதிகம்? குடிக்கிறவங்களுக்கு தான் அதிகம். அவங்களோட போய் சேர்றதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுவோம். ஆகவே அதை விட பலமான ஒரு டீம் வந்து அடுத்த பக்கம் உருவாகணும். இந்த மூட நம்பிக்கைகளை தளர்த்துற மாதிரி குடிக்கிறதுனால ஒன்றுமே இல்லை. அது ஒரு டம்மி. குடியோ என்ன சொல்கிறது, சிகரெட் புகைத்தலோ அல்லது போதைப் பொருளோ அது ஒரு வீரமானது அல்லது ஒரு ஸ்டைலானதுன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு டம்மின்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு அந்த பாவனையில் வந்து வீழ்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலைமையும் குடும்பத்திலிருந்து சீர்திருத்தப்படும் என்பது எங்களுடைய ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக அது ஊடகங்களும் ஒரு வகையில் ஒரு ஒரு பின்னணி காரணமாக அதுக்கு இருக்குது. நம்ம அதை டெய்லி அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை உள்வாங்கி கொண்டு இருக்கிறோங்கிற தெரியாமலே நம்ம அதுக்கு உள்வாங்கி கொண்டு சரியான ஊடகங்களையும் கூட சரியான சில விடயங்களும் கூட வெளிவருது. சில நேரங்களில் சரின்னு நினச்சிட்டு பிழையான விடயங்களும் கூட வெளியில் வருது. நாங்கள் ஒரு அழகான ஒரு செட்டிங்கில் நல்லா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் அல்லது வேறொரு செட்டிங்கில் இருக்கும்போது நல்லா அழகான முறையில் சாராயம் குடிக்கிறத காண்பிச்சுட்டு கீழே புகைத்தல் புற்றுநோய் அல்லது மதுசாரம் மருந்துவதல் புற்றுநோய் அப்படின்றது வந்து எந்த விதமான பயன் குறைந்த ஒரு செயற்பாடு. ஸ்பெஷலாக இளைஞர்கள் விரும்புவாங்களா புகைத்தல் புற்றுநோய் உண்டு பண்ணும்னு சொல்லி அதை கேட்டு வாசகங்களை கேட்டு திருந்துறதுக்கு விரும்புவாங்களா? இவ்வளவு படத்தில் அந்த ஃப்ரண்ட் டைட்டில் கார்ட்லேயே வந்து அதை போட்டாலும் வந்து அடுத்த சீனில் முக்காவாசியான படங்கள்ல அது கண்டிப்பாக இருக்கு. அதில் இருக்கிற பிரதான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த புகைத்தல் புற்றுநோய் உண்டாக்கும்ன்றதை விட பிரபல்யமானதான் அந்த காட்சி. குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து பயங்காட்டுறது, ஃபுட்போர்டில் போக வேணான்னு சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? என்ன இளைஞர்கள் என்ன செய்வாங்க? கட்டாயம் அதை தான் போவோம். எதை வேணான்னு சொல்கிறோமோ அதான் நாங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆகவே இந்த வேண்டாம், பொல்லாதது, கூடாததுன்றது வந்து இளைஞர்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் மோட்டிவேஷனாக இருக்காது. ஆகவே இளைஞர்களுக்கு பொருத்தமான அவர்களுக்கு கவர்ச்சியை கீழே அவர்களுடைய அந்த மதுசாரத்துக்கு இருக்கிற கவர்ச்சியை குறைக்கிற அளவான செயற்பாடுகளை நாங்கள் திட்டமிடும் பொழுதும் எதிர்கால இளைஞர்களை வந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். மதுசார வகைகளாக இருக்கட்டும் இல்லை சிகரெட் வகைகளாக இருக்கட்டும், அதுக்கு செலுத்தப்படக்கூடிய அதுக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய வரி பெர்சன்டேஜை வந்து கூட்டணும் அல்லது குறைக்கணுங்கிற ஒரு 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 நிலைப்பாடு, ஒரு கருத்து நிலைமை வந்து இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட்டே வந்திருக்கிறதுனால அதுவும் கண்டிப்பாக அந்த வரி அமௌண்ட்டுங்கிறது வந்து கூடுமா குறையுமாங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வரியை வந்து கூட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடிக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் கொள்கைப்பாடு அதை சார்பில் எப்படி இருக்குது? எடிக் மாத்திரமில்லை, விஞ்ஞான ரீதியாக உலகளாவிய ரீதியில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு தர்க்கம் தான் இது நான் சொல்கிறது. அதாவது மதுசார உற்பத்தி பொருளாக இருந்தாலும் சரி, சிகரெட் வகைகளாக இருந்தாலும் சரி, புகைத்தல் உற்பத்தி பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கும் பொழுது அரசாங்கத்தின் வருமானமும் அதிகரிக்கும். அதே போல் பாவனை வீழ்ச்சி அடையும். கடந்த வருடம் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். லாஸ்ட் 2023ஆம் ஆண்டு 20% வரி வந்து மதுசாரத்துக்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதே போல் இந்த ஜனவரி 14% வரி, மொத்தமாக 34% வரி வந்து மதுசாரம் மீது மாத்திரம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் 20% வரி அதிகரிப்பிற்கு என்ன நடந்தது அப்படின்றத நாங்கள் ஆராய்ந்து பார்த்துருந்தோம். அந்த 20% வரி அதிகரிப்பிற்கு பின்னால் அரசாங்கத்தின் வருமானம் 11.6 பில்லியன்களாக அதிகரித்திருந்தது. ரூபாய் 11.6 பில்லியன்கள் அதிகரித்து மதுசார உற்பத்தி 8.4 பில்லியன் லீட்டர்கள் குறைவடைந்துள்ளது. ஆகவே இந்த 2 விஷயம் நடக்குது. 2மே நல்ல விஷயம் நாட்டுக்கும் எல்லாருக்குமே. முதலாவது வருமானம் அதிகரிக்குது, நாட்டின் வருமானம் அதிகரிக்குது. அதே போல் உற்பத்தி குறைவடையுது. உற்பத்தி குறைவடையும் பொழுது பாவனை குறைவடையும். பாவனை குறைவடையும் பொழுது பாவனை மீதாக இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைவடையும். அதே போல் அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் செலவினங்களும் குறைவடையும். ஆனால் இந்த போல் டேக்ஸ் அதிகரிக்கும் பொழுது நிறைய ஃபேக் ஆர்கியூமெண்ட்ஸ், பொய்யான விவாதங்கள் வெளியில் வரும். மிக பிரதானமான ஒன்று தான் டேக்ஸ் அதிகரித்தா, வரி அதிகரித்தா, சட்ட ரீதியான மதுசாரத்திற்கு வரி அதிகரித்தால் சட்டவிரோதமான மதுசார வகைகளின் பாவனை அதிகரிக்கும் என்று சொல்கிறது. இது முற்றுமுழுதான பொய் விவாதம். உலகளாவிய ரீதியில் இது போன்ற வரி அதிகரிப்பு ஏற்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலையும் மதுசார நிறுவனங்களால் ஏற்படுத்தப்படும் ஒரு விவாதம்.
ஓகே. அந்த விவாதத்தை நிறைய ஊடகங்கள், நிறைய அரசியல்வாதிகள், சில நேரத்தில் பாராளுமன்ற பேச்சுக்கள், சில நேரத்தில் கம்யூனிட்டியில் சின்ன சாதாரண மக்கள் கூட இதை சொல்கிறதுக்கு வெளிக்கிட்டாங்க. வரியை அதிகரித்தா கசிப்பு கூடும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட். இது முற்றுமுழுதாக பொய்யான ஒரு கருத்து. இலங்கையிலே ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ், 10% குறைவான பர்சன்டேஜ் தான் இந்த கசிப்பு பாவனையாளர்கள் இருக்கிறாங்க. கசிப்பு பாவனையாளர்கள் அப்படின்றது வரியை கூட்டும் பொழுது கசிப்பு குடிக்கிறார்கள் கிடையாது. அவங்க வரியை கூட்டுறதோ வரியை குறைக்கிறதுனால கசிப்பு பாவனைக்கு போகிறார்கள் கிடையாது. அதே போல் மற்ற மசார வரிகள் அறந்துறவங்க ஐயோ வரி கூட்டிட்டாங்க, விலையை கூட்டிட்டாங்கன்னு சொல்லி கசிப்பு பாவனைக்கு போக போகிறதும் கிடையாது. இது தங்களுடைய உற்பத்தி பொருட்களின் விலையை அப்படியே தக்க வைத்து கொண்டு அதில் லாபம் உழைக்கணும்னு சொல்லி நினைக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ், மதுசார நிறுவனங்களின் ஒரு ஃபேக் ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட்டை முன்னிலைப்படுத்தி தான் தங்களுடைய விலையையும் வரியையும் அதே போல் வைத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு சரியான முறையில் வரி செலுத்தாமல் தங்களுடைய லாபத்தை மாத்திரம் இதுவரை காலமும் உழைத்து கொண்டிருக்கும் நிறுவனங்களின் ஒரு ஆர்கியூமெண்ட். ஆகவே இந்த ஆர்கியூமெண்ட்டை நாங்கள் வெளிப்படுத்தணும். இது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்றது நாங்கள் சமூகத்திற்கும் சொல்லணும். அதே போல் கொள்கை உருவாக்கும் சில அதிகாரிகளுக்கும் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ஒரு பொய்யான விவாதத்தின் மூலமாக சில நேரத்தில் அதிகரிக்கப்பட்ட மதுசார வரி குறைக்கிறதுக்கான சில நிர்பந்தங்களும் கூட வரலாம். ஆகவே அட்லீஸ்ட் குறைந்தது 34% நாங்கள் அதிகரித்து வச்சுருக்கிறோம். அந்த அதிகரித்ததை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்காகவாவது நாங்கள் இது ஒரு பொய்யான ஆர்கியூமெண்ட்டை கட்டாயம் நாங்கள் வெளியில் போடணும். அதே போல் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் கூட நிறைய பரிந்துரைகளை, குறிப்பாக 12 பரிந்துரைகளை முன்வைத்திருந்தோம். அதில் எங்களுடைய பிரதான பரிந்துரை தான் இந்த டேக்ஸ் மதுசாரத்துக்கு அதிகரிக்கப்பட்ட டேக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அல்லது அந்த ஒரு முறையான விளைச்சுட்டனுக்கு ஏற்ற மாதிரி அதை அதிகரிக்கப்படணும் அப்படின்றது. அதே போல் தான் சிகரெட் உற்பத்திகளுக்கும் கூட அதே போல் இது போன்ற நாங்கள் 12 பரிந்துரைகளையும் கூட நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆகவே இது ஒரு டேக்ஸ் கூட்டும் பொழுது பொய்க்கு கசிப்பு பாவனை கூடும், அல்லது சிகரெட்டிற்கான டேக்ஸ் கூட்டும் பொழுது சட்டவிரோத சிகரெட்டுகள் அங்கங்கே இருக்கும். இலங்கையில் நிறைய பேப்பர்லலாம் நியூஸ் வரும், பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுச்சின்னு சொல்லி நியூஸ் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு பட்ஜெட் ரீடிங் பாதிட்டு வாசிப்பு அந்தாண்டு இருக்கும் பொழுது நிறைய நியூஸ் வரும், பீடி இலைகள் பிடிக்கப்பட்டது, சட்டவிரோத சிகரெட்டுகள் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது ஏன் வருது, அந்த ஃபேக் ஆர்கியூமெண்ட்ஸ் ஏன்? அது எல்லாமே ஃபேக் ஆர்கியூமெண்ட். சட்டவிரோதமான சிகரெட்டுகள் உற்பத்தி செய்கிறதும் சிகரெட் நிறுவனம் தான், அந்த சட்டவிரோதமான சிகரெட்டுகளை வெளியில் போடுறதும் சிகரெட் நிறுவனம் தான். ஆகவே அவங்களே செய்துட்டு அவங்களே வெளியில் போடுறாங்கன்னு சொன்னால், இது நல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அவங்களே ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வராங்கன்னு சொன்னால், அவங்களோட லாபத்தை தலையில் வச்சு கொண்டு தான் அவங்க எல்லாமே செய்வாங்க. ஆகவே இது போன்ற பொய்யான விவாதங்களுக்கும் பொய்யான கருத்துக்களுக்கும் ஏமாறாமல் சரியான முறையில் இது போன்ற வரி கொள்கைகள் அமல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி இவரே பாம்பு வைப்பாராம், அப்புறம் இவரே அதை கண்டுபிடிப்பாராங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அது. ஸோ உங்களுடைய ஆர்கியூமெண்ட் படி வரிகளை கூட்டுறது மூலமாக லாபமும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் அதுக்கான பாவனையும் குறையுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இன்னுமே அங்கங்கே ஒரு இடங்களில் அப்படி நாங்கள் வரியை கூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை யார் அந்த சிகரெட்டையோ மதுசாரங்களையோ யாரும் பாவிக்க மாட்டாங்க. ஆனால் சட்டவிரோதமான ஐஸ் மாதிரியான போதைப் பொருட்களை சில நேரம் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக அங்கங்கே இன்னுமே இருந்து கொண்டு தான் இருக்குது. முக்கியமாக இளைஞர் சமுதாயத்தை அதை டார்கெட் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னுமே அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக. இப்போ நீங்கள் ஐஸ்ன்னு சொல்லும் பொழுது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய ஒரு பெரிய எல்லா நியூஸ்லேயும் இருக்கும், எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் ஐஸ் பாவிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. ஐஸ் போதைப் பொருள் அப்படின்றது பாவனை செய்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ். ஆகவே பாடசாலை மாணவர்கள் அதை பாவனை செய்தாங்க, அல்லது பாடசாலைகளை டார்கெட் பண்ணி இதை பாவனை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது அதுவும் கூட ஒரு பொய்யான தகவல். ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், நாங்கள் பாடசாலைகளில் இது போன்ற ஏதாவது பொருட்கள் அகப்பட்டால் தாங்க ரசாயன பகுப்பாய்வு செய்கிறதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க. எந்த விதமான ஒரு பொருட்களும் சேரலை.
ம்ஹ்ம். ஐஸ் அப்படின்ற ஒரு ரசாயன பகுப்பாய்வு ரிசல்ட் வந்து வரல. ஆகவே அப்படி ஒரு பெரிய ஒரு ஐஸ் பாவனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்திருக்கணும். அப்படி எதுவுமே வரல. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, கடந்த வருடத்தில் மட்டும் புகைத்தல் பாவனை வந்து ஒரு 19% அதிகரிச்சிட்டு வருது. குறைந்து கொண்டு வருது. குறைஞ்சிருக்கு. கடந்த 14 வருடங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த புகைத்தல் பாவனை வந்து குறைந்து கொண்டு தான் வருது. குறிப்பிட்ட புகைத்தல், அதாவது சிகரெட் நிறுவனத்தின் அடுத்த வியாபாரம் தான் இந்த கஞ்சா அல்லது இந்த போன்ற மற்ற போதைப் பொருட்களை வந்து உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்றது. ஒரு ஸ்மோக் பண்ணும் பொழுது வெளியில் தெரியும் அவர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு. அவங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வெளியில் தெரியாமல் புகைத்தல் பாவனை வந்து இளைஞர்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படின்றது. அதுக்காக அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ குறைந்து வருகின்ற இந்த புகைத்தல் பாவனையை அவங்க ஏதாவது ஒரு வழியில் அவங்களோட ஏதாவது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ இளைஞர்களையும் சிறுவர்களையும் இலக்கு வைத்து அவங்களுடைய பாவனையை வந்து தக்க வைத்து கொண்டு தங்களுடைய லாபத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பிட்ட சிகரெட் நிறுவனம் இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு போவாங்க. இதில் கஞ்சா லீகலைஸ் பண்ணணுன்றது பெரிய ஆர்கியூமெண்ட். அதுவும் இந்த கஞ்சா லீகலைசேஷனுக்கு பின்னாடியும் புகையிலை நிறுவனம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வேட்பாளர்களுக்கு வந்து பரிந்துரைகளை வந்து செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பரிந்துரைகளை படி அந்தந்த வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவங்க வெளியிட்டிருந்த விஞ்ஞாபனங்களில் நீங்கள் பரிந்துரை செஞ்சிருந்த அந்த பரிந்துரைகள் வந்து அடங்கி இருந்துச்சா? இல்லை அவங்க வந்து அதை வந்து ஒதுக்கி இருந்தாங்களா? அதை பற்றி ஒரு சின்ன நாங்கள் குறிப்பாக பிரதான வேட்பாளர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த அனலைசிங் படி உள்ளடக்கியிருந்தாங்க. 12 பரிந்துரைகளையும் உள்ளடக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவான பரிந்துரைகளை வந்து உள்ளடக்கியிருந்தாங்க. எங்களுடைய முயற்சி தான் இப்போ அடுத்த அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வந்து திரும்பவும் நாங்கள் அவங்களோட போயிட்டு அவங்களுடைய கலந்துரையாடி இனிவரும் காலங்களிலாவது இந்த பரிந்துரைகளின் படி சில கொள்கைகள் வகுக்கப்படுவதற்காக எங்களுடைய கலந்துரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது விஞ்ஞாபனத்தில் உள்ளடங்கி இருந்தாலும் உள்ளடங்கி இருக்காவிட்டாலும் நாங்கள் அதை ஏதாவது ஒரு வகையில் அதை அமுல்படுத்துறதுக்காக செயற்பட்டு கொண்டிருப்போம். குறிப்பிட்ட கொள்கை வகுப்பாளர்களோடு இணைந்து நாங்கள் இதை செயற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்போம். ஓகே. ஸோ என்னுடைய கடைசி கேள்வி வந்து சமீபத்தில் ஒரு கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால் இந்த உள்நாட்டு உற்பத்தி செஞ்ச மூலிகை சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக இருந்துச்சு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது மூலமாக அது வந்து கொண்டு வரப்பட்டால் அதனால என்ன விளைவுகள் வரலாம்னு நினைக்கிறீங்க? நல்ல விளைவுகள், கெட்ட விளைவுகள் எதுவாக இருந்தாலும்? இப்படி தான் ஸ்மோக்கிங் அப்படின்றது அது எந்த சிகரெட்டாக இருந்தாலுமே ஸ்மோக்கிங், அது புகை. அப்போ புகைத்தலால் வர்ற எல்லா பிரச்சனையுமே எல்லா சிகரெட்னாலையும் வரும். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் எந்தெந்த ஆர்கியூமெண்ட்டை முன்னாடி வைக்கிறோமோ, ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வந்தது தனி சிகரெட் வந்து விற்பனை தடை செய்யணும்னு சொல்லி. தனி சிகரெட் விற்பனை ஏன் தடை செய்யணும்னு சொன்னால், பெட்டிகளில் தான் அந்த எச்சரிக்கை புகைப்படம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. தனி சிகரெட்டை வாங்கும் பொழுது அந்த பெட்டி வந்து பார்க்கப்படாது. அப்போ அந்த எச்சரிக்கை புகைப்படம் பொறிக்கப்பட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நாங்கள் தனித்தனியாக தான் சிகரெட்டை வாங்குகிறோம். இதை தவிர்க்கணும். எச்சரிக்கை புகைப்படத்தின் அந்த பயன் வந்து அதற்கான அந்த விழிப்புணர்வு வந்து கொள்வனவாளர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தனி சிகரெட் விற்பனை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. உடனடியாக சிகரெட் நிறுவனம் 2 சிகரெட்டை மாத்திரம் வச்சு ஒரு பெட்டி வெளியிட்டாங்க. அதில் எந்த விதமான எச்சரிக்கை புகைப்படமும் இல்லை. அது உடனே நிறுத்தப்பட்டது, அந்த காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது. இதுபோல் எந்தெந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் வருதோ அப்பப்போ வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே இருப்பாங்க. மறந்துடாங்க, பல கோடி ரூபாய் அவங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ உட்காந்து கதைச்சிட்ருக்குறோம். நாங்கள் இவ்வளோ தூரம் கதைச்சிட்ருக்குறோம். இது வந்து நிறுத்தணும், அது இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம், இதற்காக நாங்கள் நிறைய கொள்கைகளை வகுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ரொம்ப க்ரியேட்டிவ். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை வைத்து ஒரு சிம்பிள் தனுஷை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க படத்தினூடாக. பல கோடி ரசிகர்கள் வந்து தனுஷ் கவர்ற மாதிரி அவருடைய ஸ்மோக்கிங்கும் கவர்ந்துடும். அதுபோல் அவங்களுடைய பணத்தை வச்சு 1000 ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அதில் வந்து மூலிகை சிகரெட்டும் அவங்களுடைய ஒரு தலையீட்டின் கீழே வெளிவந்த ஒன்று தான். ஆகவே மூலிகை அல்லது எந்த விதமான ஃப்ளேவர், இப்போ ஒவ்வொரு பல இதுகள் இதுப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வருது. அதுவும் அவங்க என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் என்ன மூலிகையாக இருந்தாலும் புகைத்தல் ஒன்று தான். புகைத்தலில் வர விளைவு அப்படி தான் இருக்கும். மலையகத்தில் வந்து
சார்பளவில் கொஞ்சம் அதிகமான மதுபான கடைகள் வந்து இருக்கிறத வந்து எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனுடைய நிலைப்பாடும் அதனுடைய எதிர்காலம் வந்து என்ன மாதிரியாக இருக்க போகுது? அது வந்து நாட்டை எந்த அளவு பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல் நுவரெலியா மாவட்டத்தில் தான் அதிகமான மதுசார சாலைகள் காணப்படுகிறது. குறிப்பாக 3500 4500 இடைப்பட்ட மக்கள் தொகையினர் 18 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையினருக்கு ஒரு மதுசார சாலை என்ற ரீதியில் தான் நுவரெலியா மாவட்டத்தில் காணப்படுது. நாங்கள் ஒரு அனலைஸ் செய்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த கிராஃப் வந்து நுவரெலியாவில் மட்டும் உயர்ந்து நிற்கும். அந்த மதுசார சாலைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது. ஆனால் ஒரு ஒரு தேசிய பாடசாலையோ அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஒரு தேசிய பாடசாலையோ அல்லது ஒரு ஆதார வைத்தியசாலையோ இருப்பது வந்து குறைவு. இது உண்மைக்குமே நாங்கள் ஒரு ஒரு துர்ப்பாக்கிய நிலைன்னு தான் சொல்லணும். அவைலபிலிட்டி கிடைக்கக்கூடிய தாராளத்தன்மை கூடும் பொழுதும் அந்த பாவனை வந்து அதிகரிக்கும். இப்போவும் கூட இப்போ கடந்த இந்த நாட்களிலும் கூட சில மதுசார சாலைகளுக்கான பத்திரங்கள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. சில இடங்களில் திறக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் மலையகத்தை இலக்கு வைத்து அதிகமாக செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை. ஆகவே அங்கு இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்கள், அதே போல் மலையகத்தை பாதுகாப்பதற்காக அதிகமான கொள்கை வகுப்பாளர்கள் அதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சமூக ஆர்வம் கொண்ட நிறைய பேர். ஆகவே இவங்களும் கூட இதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நிறைய எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் அதே போல் நிறைய இடங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதே போல் இந்த போன்ற சில விவரங்களை வந்து வெளியிடுறாங்க. இருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து எங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளினால இது வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் மலையக மக்கள் இப்போது அந்த டைமில் ஒரு பார் வரும் பொழுது சில நேரத்தில் கதைக்காமல் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அவங்க எவ்வளவு தைரியமாக வெளியில் வந்து பாதைக்கு இறங்கி அவங்க போராடுறாங்க. இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிற அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே இதுவும் ஒரு வெற்றி தான். ஏன்னா ஒரு டைமில் வந்து ஒரு பார் வர்றதே தெரியாமல் இருந்தாங்க. அவங்க ஓப்பன் பண்ண பிறகு தான் இந்த இடத்துல பார் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பார் வரும் பொழுதே அவங்க வந்து வெளியில் வராங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க, ரோட்டுக்கு வந்து போராட்டம் செய்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு வேணாம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் அது போன்ற ஒரு போராட்டத்தினால சில பார்கள் வந்து திறக்கிறதையே ஸ்டாப் பண்ணாங்க. இது ஒரு பெரிய வெற்றி. ஆகவே இது போல் மக்கள் விழித்து கொண்டாங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனைகள் வந்து குறையும். ஆனால் இப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற மதுசார சாலைகளை பார்க்கும் பொழுது எல்லா மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது சனத்தொகை அடிப்படையில் நுவரெலியா மாவட்டத்தில் தான் அதிகமாக காணப்படுது. அந்த மக்களுடைய அந்த போராட்டத்துக்கும் குரல் எழுச்சிக்கும் வந்து சமூக வலைத்தளங்களும் ஓரளவில் வந்து ஒரு பின்னணி காரணமாக இருக்குது. அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சாவை வந்து லீகலைஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வந்து இப்போ அடிபட்டுச்சு சமீபத்தில். அதுக்கான காரணமாக அவங்க முன்வைக்கிறது வந்து அது வந்து மருத்துவ ரீதியான நன்மைகளை வந்து அது வழங்குது. ஸோ அதை லீகலைஸ் பண்ணுறது மூலமாக அதை ஏற்றுமதி செஞ்சு அதனாலையும் வந்து எங்களால் வருமானத்தை நாட்டுக்கு வந்து வருமானத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் போகுது. ஸோ அதனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? கஞ்சா வியாபாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையும் சில நாடுகளில் வந்து இது லீகலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. லீகலைஸ் பண்ணப்பட்ட அந்த நாடுகளில் கஞ்சா வியாபாரத்துக்கு பின்னாடி நிச்சயமாக புகையிலை நிறுவனம் தான் இருக்குது. இது நான் ஆரம்பத்துலேயும் கூட சொல்லியிருந்தேன். இந்த கஞ்சா வியாபாரத்துக்கு எங்களுடைய நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. முதலாவது ஆயுர்வேத மருத்துவத்திற்கு நல்லம்னு சொல்லி. ஆயுர்வேத மருத்துவத்துக்கு வந்து கஞ்சாவை பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அது பெரிய ப்ராசஸ். டிரெக்டாக கஞ்சாவை கொடுத்து நீங்கள் புகை உள்ளுக்கு எடுங்க அப்படின்றது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதில் உள்ள அந்த டிஹெச்சி என்ற அந்த கெமிக்கலை வந்து அகற்றி விட்டு தான் அந்த மருத்துவத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கான நிறைய பெரிய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அவங்க செய்து தான் அதுக்கு பிறகு தான் அதை வந்து எடுப்பாங்க. அந்த மருத்துவத்திற்கு தேவையான அளவு கஞ்சா எங்களோட நாட்டில் ஏற்கனவே இருக்குது. ஆகவே இந்த ஆர்கியூமெண்ட் பொய். முதலாவது இது ஏற்கனவே இருக்குது. திரும்பவும் அவங்க வந்து வளர்த்து தான் இந்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஆயுர்வேத மருத்துவத்திலும் கூட இப்போ அதிகமான இந்த கஞ்சா உள்வாங்கப்படுறது குறைவு அப்படின்றது வந்து தெளிவு. 2வது இந்த பொருளாதாரத்தை ஏற்றுமதி செய்து அவங்க வந்து திரும்ப பொருளாதாரத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உலகளாவிய நாடுகளில் வந்து நிறைய இந்த கஞ்சா வியாபாரம் அதே போல் ஏற்றுமதி இதுகள் நடந்து கொண்டிருக்கு. உலகளாவிய சந்தைகள் எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த வருடங்களில் வந்து இந்த கஞ்சா ஏற்றுமதிக்காக வரக்கூடிய அந்த லாபம் குறைவடைந்து கொண்டு வருது. எல்லா நாடுகள்லையுமே எங்களுடைய அந்த அனலைசிங் கூட இருக்குது. எப்படி அந்த வருடாந்தம் வந்து இந்த கஞ்சாவிற்கு இருந்த அந்த பெறுமதி குறைந்து வந்து அந்த குறிப்பிட்ட நாடுகள்ன்ற அந்த ஏற்றுமதிக்கான அந்த வருமானமும் கூட குறைவடைந்து கொண்டு வருகின்றது. ஆகவே
புதிதாக ஒரு ஒரு உற்பத்தியை கொண்டு எங்களுக்கு இருக்கிற தேயிலவே காப்பாற்ற முடியல. ஏற்கனவே நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற அந்த தேயிலை காப்பாற்ற முடியல. புதுசாக ஒரு உற்பத்தி பொருளை கொண்டு வந்து நாங்கள் உற்பத்தி செய்து ஏற்கனவே உலகளாவிய சந்தையில் நட்டத்தில் போகிற ஒரு பயிரிட்டு நாங்கள் ஏற்றுமதி செய்து திரும்ப வருமானம் ஈட்டுறது என்று சொல்கிறது வந்து ஒரு ஒரு பகல் கனவு மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதுவும் ஒரு ஒரு பொய், என்ன சொல்கிறது, அது அந்த குறிப்பிட்ட நபரின் லாபத்துக்காக இந்த விடயங்களை வந்து சிலர் பாராளுமன்றத்திலையும் கதைத்தாங்க, சிலர் சமூக ஊடகங்களில் கதைத்தாங்க, சிலர் வந்து இதற்கான புத்தகங்களை எழுதி வெளியிட்டாங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த லீகலைஸ் பண்ணணும் அப்படின்ற பின்புலத்தில் செய்து கொண்டு போனாங்க. இந்த 2 ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. ரெண்டுமே ஒரு பொய்யான, செய்ய முடியாத ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் கருதுறோம். அடிக் நிறுவனத்தில் இருந்து என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு செஷன்ஸ் இல்லைனா வந்து அவேர்னஸ் செஷன்ஸ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்களா? நாங்கள் நிறைய அவேர்னஸ் செஷன் செய்வோம். நாங்கள் எங்களுடைய செயற்பாடு வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இது செய்தால் அது வந்து ப்ரொமோட் பண்ணப்படும்னு சொல்லி. ஆனால் மறந்துடாதீங்க, ஒரு சிகரெட் நிறுவனத்தின் ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார், உதடிருக்கும் அனைவரும் எமது இலக்கு. உதடு வந்து நாங்கள் பிறந்த பிறகு வெளியில் வந்த பிறகு முளைக்கிறது இல்லை. உதடு கருவில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கான உதடு வந்து வளர்ந்துடும். குழந்தை வெளியில் வரும்போது உதடோடு தான் பிறக்கும். ஆகவே ஒரு கருவில் இருக்கிற குழந்தையும் சிகரெட் நிறுவனத்தின் இலக்கு. ஆகவே எங்களுடைய செயற்பாடுகள் சிறிய குழந்தையிலிருந்தே ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கே நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே சிறு பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், கிராம மட்ட செயற்பாடுகள், அதே போல் அரசு அதிகாரிகளுக்கான செயற்பாடுகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களுடனான செயற்பாடுகள், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்வோம். அதே போல் அவங்களுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் செய்வோம். குறிப்பாக இந்த கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளுக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நாங்கள் வேலை செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அந்த ரிசோர்ஸஸை வச்சு எல்லா இடத்துக்கும் எங்களால் போக முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த அரசு அதிகாரிகளின் ஊடாக எல்லா கிராமத்துக்கும் சென்றடையக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறோம். அதே போல் தான் எங்களுடைய அடுத்த ப்ரோக்ராம் இந்த பல்கலைக்கழகங்களுடனான ப்ரோக்ராம். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுடனும் சில குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களோட எங்களுடைய செயற்பாடுகள் வந்து மிகவும் ஆழமாக போய்கொண்டிருக்குது. அதே போல் எங்களுடைய ஆய்வுகள், அதே போல் இந்த கொள்கை வகுப்புக்கான சில டெக்னிக்கல் இன்புட்ஸ் போன்ற விஷயங்களையும் நாங்கள் செய்வோம். இந்த அவேர்னஸ் செஷன் அப்படின்னு பொழுது சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் எல்லா தரப்பினருக்கும் நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மலையகத்தில் வந்து நிறைய மதுபான சாலைகள் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ கவர்மெண்ட் ரீதியாக கவர்மெண்ட் சைடில் இருந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் இவ்வளவு தான், இத்தனை சாலைகள் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எதுவும் நிலைப்பாடுகளோ இல்லைனா சட்ட ரீதியான இதுகளோ இருக்குதா அந்த இடத்துல? சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போது அல்லது பொது இடங்கள் அல்லது பாடசாலைகளுக்கு 100 மீட்டருக்கு இடையில் மோசார சாலைகள் அல்லது புகைத்தல் பொருட்கள் வந்து விற்பனை செய்ய முடியாது அப்படின்ற நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் நிறைய சட்டம் இருக்குது, அது அமுல்படுத்துறதுல நிறைய சிக்கலும் இருக்குது. 2006ஆம் ஆண்டு நாட்டா என்ற ஒரு சட்டம் வந்தது. இந்த நாட்டா சட்டத்தில் நிறைய சரத்துக்கள் இருக்குது. இந்த சரத்துக்கள் படி நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியாது. பப்ளிக்கில் ஸ்மோக்கே பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ வெளியில் இறங்கினா தெரியும் எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லி. ஆகவே சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை வந்து அமுல்படுத்துறதுல வந்து அதிகமான சிக்கல்கள் காணப்படுது. ஆகவே இந்த சட்டங்கள் இருந்தாலும் கூட இதை எப்படி அமுல்படுத்தும் போது இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அதில் என்ன திருத்தங்களை செய்ய முடியலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை கூட நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அது நாங்கள் முன்வைத்து இன்னமும் அது கொஞ்சம் இழுவரியாக இருக்குது செய்கிறதுக்கு. அதில் சில இதுகள் இருக்குது. நான் அதில் சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த தனி சிகரெட் விற்பனை. அதுபோல் நிறைய அதுக்கு பிறகு அந்த எச்சரிக்கை புகைத்தலையும் தாண்டி பிளெயின் பேக்கேஜிங் உண்டு, ஒரு இதுவுமே இல்லாமல் வெற்று பொதியிடல் முறை. இதுபோல் நிறைய சட்டங்களுக்கான பரிந்துரைகளையும் திருத்தங்களையும் வந்து நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். பார்ப்போம் எதிர்காலத்தில் இது முன்மொழியப்படுமா அல்லது இது அமுல்படுத்தப்படுமா, அமுல்படுத்தப்பட்டாலும் இது சரியான முறையில் அமுல்படுத்தப்படுமான்னு சொல்லி. ஏன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது எங்களுடைய நாட்டில். சட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அமுல்படுத்துறதுல அதிகமான சிக்கலும் காணப்படுது. அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ கேட்டது. அதுக்கும் நாங்கள் அமுல்படுத்துறதுல சில நடைமுறைகள் வந்துட்டாலே போதும். ஒரு பார் திறக்கிறது அப்படின்றது வந்து திடீர்னு திறக்க முடியாது. அதுக்கு சில நோட்டீஸ் கொடுப்பாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க, அதுக்கு பிறகு தான் பார் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து தெரியாது பொதுமக்களுக்கு. இந்த ப்ராசஸை நாங்கள் வந்து கட்டாயம் பொதுமக்களுக்கு
கொண்டு சேர்க்கணும். ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு. அதுக்கான ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் உடனே தெரிவிக்கலாம். அந்த தெரிவித்த பிறகு அதுக்கான எதிர்ப்புகள் அதிகம்னு சொன்னால் சில நேரத்தில் அந்த அந்த வரத்தை தடுக்கக்கூடிய மாதிரியான நிறைய ப்ராசஸ் இருக்குது. சில இடங்களில் அந்த ப்ராசஸ் தெரியாமலே திறக்கிறாங்க. சில இடங்களில் பொதுமக்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியப்படுறதில்லை. ஆகவே இது போன்ற விழிப்புணர்வுகளையும் அதிகரிக்கும் பொழுது மக்களே இந்த சட்டத்தை அமல்படுத்தி கொள்வாங்க ஒரு காலத்தில், எதிர்காலத்தில் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி நிதர்சனா, இன்னைக்கு வந்ததுக்கு, இன்னைக்கு எங்களுடைய ஸ்டுடியோக்கு இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டதுக்கு. உங்களுடைய சேவைகளும் பணிகளும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அட்வொகாட்டா சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. இது மாதிரியான கண் முன்னாடியே இருக்கக்கூடிய அவதானிக்கப்படாத சின்ன சின்ன கதைகளை கொண்டு வர்றது தான் அட்வோ கதையினுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்குது. இதே மாதிரியான இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை until then see you, bye. மறக்காமல் அட்வொகாட்டா குரலினுடைய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.